தினமும் நான் நான் வெஜிடேரியன் சமைக்கிறத பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க. அதாவது ஒரு மாசத்துக்காவது ஒரு வெஜிடேரியனா நீங்க இருக்கலாமே, ஏன் தினம் தினம் நான் வெஜிடேரியன் சமைக்கிறீங்கன்னு. எனக்கு எப்போதுமே ஒரு அசைவ உணவு, ஒரு முட்டை இல்லைன்னா கூட என்னால சாப்பிட முடியாது. அது என்னவோ தெரியல, ஒரு நாள் இருப்பேன், ஒரு பூஜை கீஜை போடும்போது அடுத்த நாள்ல என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. சில பேர் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை பெருமாளுக்கு, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம், அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு, சங்கடகர் சதுர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி என்னால இருக்க முடியாதுங்க. எனக்கு நான்வெஜ் இல்லைன்னா இறங்காது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சனிக்கிழமை இரவுல என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா, 2 சப்பாத்தி. இது காமிக்கும் போதே நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இவங்க ஒரு வெஜிடேரியன் செஞ்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரே டவுட்டா இருக்குங்க. பாருங்களேன், இந்த வெங்காயத்துல லெமனை போட்டோம், பார்த்தா அந்த தண்ணி பாருங்களேன் பிங்க் கலர்ல அப்படியே ஊறி போய் வந்திருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. வெட்டின வெங்காயத்துக்குள்ள சாயம் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. வெங்காயம் போதுமா? ஸோ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நான் வைக்கிறேன். இந்த வெங்காயத்துல வந்து லெமன் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா முட்டை வச்சிருக்கு. அப்புறம் வீட்லயே ஒரு அவக்கை ஊறுகாய் பண்ணணும். இந்த ஊறுகாய் பண்ணா மட்டும் எப்போதுமே நீங்க அப்பப்ப வெயில்ல வச்சிருங்க, நல்ல வெயில்ல வச்சிடணும். இல்லைன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்எஸ்சி கடிக்குதுன்றாங்க. ஸோ வந்து நம்ம இந்த தூள் மட்டும் வைப்போம். இந்த சப்பாத்திக்கு இங்க கட்டுங்க, இந்த தூள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து செமையான ஒரு விஷயம், சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த டின்னர் என்ன ஸ்பெஷலாக்க, இது பாருங்க, தந்தூரி பீஸ், அது கூட இந்த வாழைப்பழத்தை காட்டுங்க, தரையில் வச்சுருக்கோம். ஸோ நைட்டு வந்து வாழைப்பழம் சாப்பிடுங்க, வயிறு கிளியர் ஆகும், காலையில் நல்லா நடக்க வேண்டியது நடக்கும். சனிக்கிழமை இரவு சப்பாத்தியோட சேர்த்து இந்த டின்னரை இப்படி ஸ்பெஷலாக முடிக்கிறோம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.